உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஈரான் அமெரிக்கா மோதல் விவகாரத்தில் தற்போது ஒரு திடீர் ட்விஸ்ட் அரங்கேறியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீருடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியில் உரையாடியிருக்கார். இந்த தகவலை வெள்ளை மாளிகையும் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் தற்போதைய நிலவரப்படி இது ஒரு ஆரம்பகட்ட முன்னெடுப்பு மட்டுமே என்கிறார்கள் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் ட்ரம்ப் முனீர் சந்திப்பு பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இது குறித்து சர்வதேச ஊடகங்கள் விரிவான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதிலும் இந்த உரையாடல் குறித்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அவை மிக மிக ரகசியமானவை, அதனால் விவரங்களை தற்போதைக்கு வெளியிட முடியாது என தெரிவித்திருக்காரு. வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் இது குறித்து சொல்லும் பொழுது, இவை மிகவும் நுணுக்கமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள். அமெரிக்கா ஒருபோதும் ஊடகங்கள் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தாது என அதிரடியாகவே தெரிவித்துவிட்டார். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான காய் நகர்த்தலை செய்திருக்காங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்த தேவையான இடவசதி மற்றும் சூழலை தங்களால் ஏற்படுத்தி தர முடியும் என பாகிஸ்தான் சிக்னல் கொடுத்திருக்கிறது. ஒருபுறம் ராணுவ தளபதி ட்ரம்புடன் பேச, மறுபுறம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியானுடன் ஃபோனில் பேசியிருக்கார். ஈரானுக்கு நாங்கள் துணை நிற்போம், பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு, பதட்டத்தை தணிக்க பாகிஸ்தான் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என ஷெரீப் உறுதியளித்திருந்தார். ஈரானின் மின் கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த ட்ரம்ப் தற்போது அந்த முடிவை தற்காலிகமாக ஒத்திவைத்ததாக தெரிவித்திருக்கார். சில பயனுள்ள உரையாடல்களுக்கு பிறகு இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் இந்த முடிவுக்கு பின்னால் பாகிஸ்தானின் திரைமறைவு வேலைகள் இருக்கிறதா என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கின்றன. மறுபுறம் நாங்கள் அமெரிக்காவுடன் நேரடியாக பேசவில்லை என ஈரான் பிடிவாதம் காட்டுகிறது. அதே சமயம் சில நட்பு நாடுகள் மூலமாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு தூது அனுப்பிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன அப்படின்னு ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே ஒப்புக்கொண்டிருக்கார். தற்போதைய நிலவரப்படி இது ஒரு ஆரம்பகட்ட முன்னெடுப்பு மட்டுமே என்கிறார்கள் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள். இது முறையான பேச்சுவார்த்தை கிடையாது, வெறும் அவுட்சேர் மட்டுமே. ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்பட இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் என்பதே யதார்த்தம். ஆனால் ட்ரம்பின் அதிரடியும் பாகிஸ்தானின் மத்தியஸ்த ஆர்வமும் இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையும் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்க, மற்றொரு புறம் அனல் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது இந்தியா தொடர்பான விஷயம். அதாவது அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருவதாக கூறப்பட்ட நிலையில், மத்திய கிழக்கில் தோழமை நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலை முடிவுக்கு கொண்டு வர பாகிஸ்தான் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களாம். தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய தகவலின்படி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் இந்த கூட்டணி மோதலை பார்த்தீங்க அப்படின்னா மிக விரைவாக முடிக்க வேண்டும். அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டணி மற்றும் ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட பாகிஸ்தான் முயன்று வருகிறாங்களாம். ஈரானுடன் தங்களது இராணுவ தலைமைக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அமெரிக்காவிடம் தங்களுக்கு இருக்கக்கூடிய அண்மை கால இதமான உறவையும் பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தை முயற்சியை முன்னெடுப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதன்படி ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த தலைவர்களுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை இந்த வாரத்திலேயே இஸ்லாமாபாத்தில் நடத்தலாம் என பாகிஸ்தான் முன்மொழிந்திருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசியதாகவும், அதே நேரத்தில் பிரதமர் முகமது ஷெரீப் திங்கட்கிழமை ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த உரையாடலானது ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் தாமதப்பட்ட சூழலில் நடத்தப்பட்டது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஈரானுடன் நல்லபடியான பேச்சுவார்த்தைக்கு பிறகு 5 நாட்களுக்கு தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக
ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். நேரடி பேச்சுவார்த்தை என்பதை ஈரான் மறுத்தாலும் சில பிராந்திய நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் அமெரிக்க ராணுவ தளங்கள் ஏதும் இல்லை. இதுபோக ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களில் இருந்து தப்பித்து அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சில அமெரிக்க நட்பு நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது. இது ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையில் ஒரு வலுவான மத்தியஸ்தராக தன்னை வெளிப்படுத்த பாகிஸ்தானுக்கு உதவியுள்ளது. மேலும் ஈரானுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய ஷியா முஸ்லிம் மக்கள் தொகையை கொண்டுள்ள பாகிஸ்தான் கடந்த ஆண்டு சவுதி அரேபியாவுடன் கையெழுத்திட்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்பட வளைகுடா மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளுடன் நெருங்கிய உறவை பேணிகாத்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் நெருக்கம் காட்டுவதை குறிப்பிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்திருக்கார். இது தொடர்பான ட்விட்டர் பதிவில் ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் மறுபுறம் ஈரானுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் முக்கிய மத்தியஸ்தராக பாகிஸ்தான் செயல்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் அடையாளம் காட்டியிருக்கின்றன. இந்த அறிக்கைகள் உண்மையாக இருந்தால் அவை இந்தியாவிற்கு ஒரு கடுமையான பின்னடைவை காட்டுகின்றன. இதற்கெல்லாம் தன்னைத்தானே விஸ்வகுரு என்று கூறிக்கொள்ளும் மோடியே காரணம். ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் இராணுவ வெற்றி மறுக்க முடியாததாக இருந்தாலும் அதன் பிறகான பாகிஸ்தானின் ராஜதந்திர நடவடிக்கைகள் மோடி அரசாங்கத்தை விட சிறப்பானதாக இருப்பது வருந்தக்கூடிய உண்மையாகவே இருக்கின்றன. அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் உலக அளவில் மிகவும் அபாயகரமான சூழ்நிலையில் இருந்த பாகிஸ்தான் ஒரு புதிய வாழ்வை பெற்றுள்ளது. பல்காம் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னணியாக செயல்பட்ட நபரை ட்ரம்ப் அன்புடன் பலமுறை அரவணைத்தார். ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை வெள்ளை மாளிகைக்கு 2 முறை வரவழைத்தார். பாகிஸ்தானிய அதிகார வர்க்கம் அதிபர் ட்ரம்பின் நெருங்கிய வட்டாரத்துடன் ஒரு நெருக்கமான உறவை வளர்த்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் தொடங்குவதற்கு சரியாக 2 நாட்களுக்கு முன்பு முடிவடைந்த மோடியின் இந்த செயல் அப்படிங்கிறது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதாவது மோடியினுடைய தவறான இஸ்ரேல் பயணம் நம்மளுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக மோசமான பேரழிவான தேர்வாக பதியப்படும் அப்படின்னும் அது நாம் மத்தியஸ்தம் செய்திருக்கக்கூடிய மற்றும் செய்திருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்து நம்மை பின்வாங்க வைத்துள்ளது அப்படின்னு ஜெய்ராம் ரமேஷ் தற்போது ஒரு குற்றத்தை சாட்டியம் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உலகின் மிக விலை உயர்ந்த போர்க்கப்பலான USS ஜெரால்டு ஆர் போர்டு திடீரென போர்க்களத்தில் இருந்து பின்வாங்கப்பட்டிருப்பது சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.